இறைவனுக்கு நன்றி. கவிதா டாக் நேயர்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கும் திரைப்படம் என் தம்பி. 1968ஆம் ஆண்டு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்து உயர்ந்த மனிதன், எங்க ஊர் ராஜா, என் தம்பி, கலாட்டா கல்யாணம், தில்லானா மோகனாம்பாள், திருமால் பெருமை, லட்சுமி கல்யாணம், ஹரிச்சந்திரா என்று 8 படங்கள் வெளிவந்தன. அதே போல எதிரணியில், அதாவது மக்கள் திலகம் எம்ஜிஆர் நடித்து ஒளிவிளக்கு, கணவன், கண்ணன் என் காதலன், காதல் வாகனம், குடியிருந்த கோயில், தேர் திருவிழா, புதிய பூமி, ரகசிய போலீஸ், 115 என்று அவருக்கும் 8 படங்கள் வெளியானது. சரி, நாம் இன்றைக்கு என் தம்பி குறித்து பார்ப்போம். தம்பி படம் ஏற்படுத்திய தாக்கத்தை பார்ப்போம். தெலுங்கில் நாகேஸ்வர ராவ், ஜெயலலிதா ஜோடி சேர்ந்து நடித்து வெற்றி பெற்ற அஸ்தி பரலு படத்தை தழுவிய கதைதான் இது. தமிழுக்கென்று நிறைய மாற்றங்கள் செய்யப்பட்டிருந்தன. சுந்தர பூபதி ஊரே மதிக்கும் பெரிய மனிதர் செல்வந்தர். அவரது முதல் மனைவி இறந்துவிட அலங்காரம் என்ற பெண்மணியை இரண்டாவதாக மணக்கின்றார். அவருக்கு முதல் மனைவி வழியாக கண்ணன் என்ற சிவாஜி கணேசன் மகன் பிறக்கின்றான். அவன் வளர்ந்து நல்லவனாக வளர்கின்றான். கண்ணனுக்கு ஒன்றுவிட்ட சகோதரனாக விஸ்வம் வருகின்றான். தம்பி பேராசை பிடித்தவனாக, முரட்டனாக, கெட்டவன், கண்ணனை ஒழித்துவிட்டு எல்லா செல்வத்தையும் தானே ஆள வேண்டும், தான் எல்லாவற்றுக்கும் அதிபதியாக வேண்டும் என்று பேராசைப்படக்கூடியவன். அப்படிப்பட்ட அவன் விஸ்வம். ஆனாலும் கண்ணனுக்கு தம்பி மீது பாசம். எப்போதுமே தாய் தன்னுடைய பிள்ளை என்ன செய்தாலும், கடித்தாலும், உதைத்தாலும் தாங்கிக் கொள்வது போல தம்பியை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல அண்ணனாக கண்ணன் இருக்கின்றான். ராதா என்கின்ற சரோஜா தேவியை காதலிக்கின்றார். திருமணத்திற்கு இரு குடும்பத்தாரும் சம்மதிக்கின்றனர். அதே சமயத்தில் இளைய மகனின் பொறுப்பற்ற தன்மையும் நடவடிக்கையும் அவனுடைய அட்டூழியமும் பார்த்து பொறுத்து கொள்ள முடியாத பூபதி மூத்த மகன் கண்ணனிடம் தொழிலை பார்த்து கொள்ளும்படி பொறுப்புகளை கொடுத்து விடுகிறார். இதை பார்த்து விஸ்வம் மேலும் ஆத்திரம் கொள்கின்றான், கொதிக்கின்றான், ஆத்திரத்தோடு கத்துகின்றான். ஒரு கட்டத்தில் கண்ணனை ஒழித்து கட்ட திட்டம் போடுகிறான். கண்ணனுக்கு நீச்சல் தெரியாது என்பதால் கண்ணனை படகில் ஆசையாக அழைத்து சென்று ஆற்றின் நடுவில் தள்ளிவிட்டு விடுகிறான். படகு விபத்தில் கண்ணன் இறந்து விட்டான் என்று நாடகமாடுகின்றான். மக்களும் அதை நம்புகின்றனர். அந்த ஆஸ்தியும் அந்தஸ்தும் அந்த தொழிலும் பொறுப்பும் விஸ்வத்திடம் வருகிறது. விஸ்வம் தான் தோன்றி தளமாக ஆட்டம் போட ஆரம்பிக்கின்றான். அதே சமயத்தில் கண்ணனின் டிரைவர் இதில் ஏதோ மர்மம் இருப்பதாக நினைக்கின்றார். அந்த மர்ம முடிச்சியை எப்படி அவிழ்த்து மறுபடியும் கண்ணனை அந்த வீட்டிற்கு அழைத்து வந்தார் டிரைவர் சபாபதி என்பதே மீதி கதை. மூத்த மகன் அண்ணன் கண்ணனாக நடிகர் திலகம் வருகின்றார். அதே போல நாடகங்களில் கலக்குகின்ற ஒரு நகைச்சுவை ததும்பும் குணச்சித்திரம் வேஷம் கலந்த ஒரு நாடக நடிகராக சின்னையா என்ற கதாபாத்திரத்திலும் நடிகர் திலகம் வருகின்றார். சரோஜா தேவியும், விஸ்வமாக கே பாலாஜியும், சுந்தர பூபதியாக மேஜர் சுந்தராஜனும், மீனாட்சியாக கண்ணம்பாவும், சீதாலட்சுமியாக பண்டரிபாயும் மற்றும் MS சுந்தரிபாய், ஜவார் சீதாராமன், VK ராமசாமி, நாகேஷ், மாதவி, ரோஜாரமணி, ராஜசுலோச்சனா நடனமாடுகின்றார். PT சம்பந்தம், கௌரவ தோற்றம், தேவ மனோகரி, ராஜேஸ்வரி என்று ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே இதில் தன் திறமையை வெளிப்படுத்தியிருக்கின்றன. பாசம், நேசம், பகை, காதல், வன்மம் எல்லாம் கலந்து ஒரு அழகான ஃபேமிலி டிராமாவாக இந்த படத்தை இயக்கியிருக்கின்றார் AC திருலோகச்சந்தர். வசனம் AL நாராயணன், கதை ஜெகபதி, தயாரிப்பு கே பாலாஜி, ஒளிப்பதிவு தம்பு.
பாடல்கள் கவியரசு கண்ணதாசன், இசை மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன். இந்த படம் 1968 ஜூன் 7ஆம் நாள் வெளியானது. துநகையே உன்னை நான் அறிவேன் என்கின்ற அந்த பாடல் பார்க்கிறவர்களை எல்லாம் கலங்கவும் வைத்தது, உருகவும் வைத்தது. அதே போல அடியே நேற்று பிறந்தவள் நீ என்கின்ற அந்த டூயட் பாடலும் ஒரு துள்ளலான இசை. முந்தி முந்தி விநாயகனே என்கின்ற அந்த பாடலும் ஒரு பக்தி ரசத்தோடு ரசிக்க வைத்தன. ஐயைய மெல்லத்தட்டு என்கின்ற ஒரு பாடலும், தட்டட்டும் கை தழுவட்டும் திட்டங்கள் என்கின்ற அந்த ஒரு பாடலும் நடிகர் திலகத்திற்கு உற்சாகத்தையும் புது உணர்வையும் தரக்கூடிய பாடலாக அது அமைந்தது. அதே போல முத்துநகையே உன்னை நான் அறிவேன் என்ற பாடல் சோகமாகவும் வருகிறது, குதூகலத்தோடும் ஒரு சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் வருகிறது. இரண்டு கலவையும் மிக அழகாக டிஎம்எஸ் பாடியிருக்கின்றார். தம்பி படத்தில் நடிகர் திலகம் ஃபேண்ட் டிஷர்ட் அணிந்து மாடர்ன் லுக்குடன் மிக அழகான ஒரு இளைஞனைப் போல ரசிகரிக்கும் தன்னுடைய நடிப்பையும் காதல் காட்சிகளையும் வெளிப்படுத்தி கலக்கியிருக்கின்றார். ஃபேண்ட் டிஷர்ட் அணிந்து மாடர்ன் லுக்குடன் வாளை சுழற்றும் அந்த காட்சி அவருடைய ரசிகர்கள் மத்தியில் குதூகலத்தை ஏற்படுத்தியது. நடிகர் சின்னையாவாக வரும் காட்சியில் தெற்கத்தி கல்லனடா, தென்மதுரை பாண்டியன்டா, தென்னாட்டு சிங்கம்டா, சிவாஜி கணேசன்டா பாடல் ஒன்சுமர் கேட்கும் அளவுக்கு அன்றைக்கும் தியேட்டர்களிலும் பெரும் வரவேற்பை பெற்றது. திலகம் சிவாஜி கணேசன் இந்த படத்தில் ரொம்ப அழகாக, ஸ்லிம்மாக, மாடல் லுக்குடன் அழகாக தோன்றினார். முதலில் அவருக்கு ஜோடியாக கே.ஆர். விஜயா தான் சேர்க்கப்பட்டார். கடைசி பாடல் தட்டட்டும் கை தழுவட்டும் என்ற பாடல் காட்சியில் நடிக்கும்போது சிவாஜி சாட்டையால் அடித்து ஆட வைப்பது போன்ற ஒரு காட்சி இருக்கும். அப்போது கே.ஆர். விஜயா கருவுற்றிருந்தார், பிரசவ நிலையில் இருந்ததால் வேறு நடிகையை வைத்து படத்தையும் எடுத்துக்கொள்ளும்படி தயாரிப்பாளர் கே. பாலாஜியிடம் சொல்லிவிட்டார். பிறகு கதை மாற்றப்பட்டது. ஒரு தெலுங்கு வெற்றி படத்தை ரீமேக் செய்யலாம் என்று சரோஜாதேவியை நடிக்க வைக்கலாம் என்றார் ஜாவார் சீதாராமன். தயாரிப்பாளரோ ஓகே சொல்லிவிட்டார். டைரக்டர் திருலோகச்சந்தர், சரோஜாதேவியா, அவருக்கு தான் கல்யாணமாகி குண்டாகிவிட்டார், தொந்தியும் தொப்பையுமாக குண்டாக இருக்கின்றார், அவரை எப்படி ஒரு யூத்தான ஒரு அழகான சிவாஜிக்கு ஜோடியாக நடிக்க வைப்பது, அவரும் யூத்தாக தெரிய வேண்டும் அல்லவா, தொந்தியும் தொப்பையுமாக இருக்கின்றாரே என்று டைரக்டர் சொல்லிவிட்டார். கதாசிரியர் நடிகர் ஜாவார் சீதாராமன் ஒரு ஐடியா சொன்னார். வெளிநாட்டில் இருந்து ஹாட் பெல்ட் என்ற ஒரு பெல்ட்டை சரோஜாதேவி வயிற்றில் அணிந்து ஒல்லியாக இருப்பது போல சரோஜாதேவியை நடிக்க வைத்து படமாக்கலாம் என்றார். அப்படியே படமாக்கப்பட்டது. கண்ணனாகவும் சின்னையாவாகவும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிப்பிலும் அந்த வசனங்களிலும் நகைச்சுவை துள்ளலிலும் அந்த நாடக காட்சிகளிலும் நம்மை மெய்மறந்து பார்க்க வைத்திருப்பார். என் தம்பி வெற்றியை சுவைத்த படம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.